சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 9 வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் நம்பர் 9க்கு முன்னாடி இவங்க விளையாடின 8 ஆட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலா ஒரு புள்ளிகள், அதாவது ஒரு வெற்றியை மட்டும் 2 பேரும் அடைஞ்சதுனால மீதி எல்லா ஆட்டமும் சமனடைஞ்சதுனால அவங்கள 4 புள்ளி 4 புள்ளி அப்படிங்கிற புள்ளி கணக்கோட 9வது ஆட்டத்தில் குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வச்சுட்டு எப்படியாவது நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா டிங்லரனுக்கு ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒயிட் பீஸோட இறங்குறாரு. அந்த பக்கம் டிங்லரன் ஆனதை பார்த்துக்கலாம், நான் ட்ரா மட்டும் வாங்கினாலே போதும், நான் அவனை ரேபிட் ட்ரை பிரேக்கில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனசோட அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை தொடங்குறாங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் எக்கச்சக்கமான டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு மூக்கு, அதாவது இடையில் ஒரே ஒரு மூக்கு மட்டும் 50 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அவ்வளோ டைம் ப்ரெஷர் ஆயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து என் கேம், அதாவது அந்த 5 மணிக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிற மாதிரி 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவை நோக்கி பயணம் செஞ்சுட்ருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுமா அப்படி போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு அன்கிளியரான பொசிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கேமில் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கேமில் பொறுத்தவரை ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். குகேஷ் வந்து கேம் வந்து ஏன்னா மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, D4 ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, நைட் F6. ஸோ டிங்லரன் வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. C4, E6, அதுக்கப்புறம் G3, பிஷப் டு B4 செக்கு. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இவர் வந்து பார்த்திங்கன்னா அதே கேட்லின் செட்டப் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் அவர் இங்கே புதுசாக வந்து போகோ இண்டியன் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதாவது இந்த சின்ன பசங்க மாதிரி இந்த ஓடி போய் தொட்டுட்டு வர மாதிரி இந்த பிஷப் வந்து செக் கொடுத்து திரும்ப வீட்டுக்கே போயிடும். பிஷப் E7க்கு பின்னாடி போயிட்டு சிரிக்கும். ஏன் சிரிக்கும் அப்படின்னா, இந்த பிஷப் வந்து இப்போ யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, நீ திரும்ப ஆக்டிவேட் பண்ணால் இங்கே போகணும், அப்படி இங்கே இருந்தால் கூட B3 போட்டு இப்படி ஃபேன் செட்டப் பண்ணலாம், இதனால் உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். சப்போஸ் ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது எதுக்காக இந்த டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான். அதே போல் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டெம்பரரியாக குயின் வந்து டீப்பானை வந்து சப்போர்ட் பண்ணாது. பிஷப் G2, D5, அதுக்கப்புறம் நைட் F3, கேசல். இங்கே எப்பயாவது நீங்கள் வந்து இந்த பானை வெட்டலான்ற ஒரு முயற்சியில் வின் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பானை ரெக்கவர் பண்ண முடியும். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் சரி இப்போ தான் கிங் சென்ட்ரல் இல்லையே, இப்போயாவது நம்ம வந்து இந்த பானை வெட்ட முடியுமா, D/C4 ஆடினீங்க அப்படின்னா தென் குயின் A4. இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் குயின் D5, நான் வந்து என்கிட்ட ஒரு பானை எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில் போய் பயங்கரமாக மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி ஆட முடியாது ஜென்ரலாக. பட் நைட் E5, நைட் A6 அந்த மாதிரி இருக்குது. ஈவன் நைட் A6 நீங்கள் விளையாடினா கூட நைட் E5 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குயின் B6க்கு அப்புறம் பான் டு E3 சிம்பிளாக அந்த பானை ரெக்கவர் பண்ண போகிறோம். உங்களால் ஆக்சுவலாக டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பான் டு C6 வெரி சாலிட் மூவ். அதே போல் இன்னும் ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இந்த ஓப்பனிங்கில் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை. பான் டு B6, இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இமீடியட்டாக நீங்கள் பான் B6 சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒயிட் அந்த C/D4 டென்ஷனை வந்து அவனை ரிலீவ் பண்ணாமல் இருக்கிறதுனால எப்போ வேணால் அவர் பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் B6 பண்ணும்போது இப்போ பண்ணும்போது ஆக்சுவலாக அது ஒயிட்டுக்கு பெனிஃபிட். என்னன்னா, நீங்கள் பிஷப்பை ஃபேன் ஷாட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் B6 விளையாடுனீங்க. இப்போ நீங்கள் நைட்டால் வெட்ட போகிறீங்களா, இல்லை வந்து குயினால் வெட்ட போகிறீங்களா, அல்லது பானால் வெட்ட போகிறீங்களா? ஆப்வியஸ்லி நம்ம நைட்டு பான் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் E/D5 விளையாடும்போது இப்போ பிஷப் இந்த பக்கம் போதா இல்லை இந்த பக்கம் போதான்றது ஒரு கேள்வி. லைட் ஸ்கொயர் வீக்னஸஸ் வந்து குயின் சைடில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் செமி ஓப்பன் ஃபைலில் உங்களுக்கு ஒரு பேக்வர்ட் பான் கிடச்சிரும். ஸோ ஒயிட் வந்து அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல இயர்லியராக விளையாடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு C6 இன்சர்ட் பண்ணுறோம். குயின் C2. ஏன்னா C6 வந்ததுனால இந்த பானை வெட்டிட்டு திரும்ப B5 போட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஓகே, நைட் BD7, அதுக்கப்புறம் ரூக் D1. அதே போல் இந்த இடத்துல C/D5 விளையாண்டிங்க அப்படின்னா தாராளமாக E/D5 விளையாட்டு ரூக் E8, நைட் F8 அண்ட் தென் பிஷப் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ கோயிங் பேக் இந்த கேம்ஸ் ரூக் D1, அதுக்கப்புறம் பான் டு B6, பிஷப் C3. இந்த இடத்துல தான் வந்து பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து டிங்லரன் யோசிச்சுட்டு இருந்தார். 3 மூவ் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காரு. 19 நிமிஷம் எடுத்திருக்காரு இந்த இடத்துல. பிஷப் C3க்கு அப்புறம் அவர் வந்து பிஷப் B7 ஆடுறாரு. வேறு என்னென்ன மூவ்லாம் இங்கே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, பிஷப் A6, நைட் E4, இந்த 2 மூவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் கேமில் வந்து பிஷப் B7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷன். ஸோ நைட்டை டெவலப் பண்ணுறாரு. குயின் C7 வருது, அதுக்கப்புறம் ரூக் A C1, ரூக் FD8 அண்ட் தென் பான் டு B4. இந்த இடத்துல பான் டு B4 விளையாடும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏன் வந்து குகேஷ் வந்து E4 விளையாடல? ஸோ E4 விளையாடினா இதில் லாங் டைம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அழகாக வந்து பிஷப்பை வந்து ட்ரேட் பண்ணுறது எல்லாமே எக்கச்சக்கமான ட்ரேட் நடக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் சீரீஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் போய்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நலிஃபை ஆகிடுற மாதிரி ஆகிடும். அப்போது அதாவது டிங்லரன் எதை நோக்கி பயணம் செஞ்சுறாரோ அது வந்து ரொம்ப கூடிய விரைவில் வந்து நடக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து இங்கே ஏதாவது ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பான் B4 வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த மூவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா சும்மா ஒரு ரேண்டம் மூவ் நம்ம H6 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா C5 இவரே விளையாடுவார். அதனால் நீங்கள் வேறு வழியே இல்லாமல்
நீங்கள் C5 விளையாடுறது தான் கரெக்டான மூவ், அதான் டிங்லிரன் ஆடிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான நகர்வு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடியது இந்த மூவ், அதாவது D இன்ட்டு C4 விளையாடினா என்ன ஆகும். அப்படி ஆடும்போது நைட் இன்ட்டு C4 நம்ம விளையாடுவாங்க. நைட் இன்ட்டு C4க்கு அப்புறம் நைட் வந்து D5க்கு வரும். பிஷப் டு D2. இந்த நைட் டு D5ஓட ஐடியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் பான், அதாவது வெட்ட முடியாத ஒரு பானை. பட் ஆனால் இது நேச்சுரலாக டபுள் அட்டாக்ல இருக்குது. இது எப்படிங்க வெட்ட முடியாதுன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பிஷப் D2 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு B4. இங்கே நீங்கள் வந்து பிஷப்பை ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதில் நம்ம பிஷப் G5 ஆட போகிறோம். நீங்கள் F6 பண்ணீங்க அப்படின்னா வீக்னஸ் ப்ரோவோக் பண்ணுறோம். நமக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. அதர்வைஸ் நீங்கள் பிஷப்பையே திரும்ப கொண்டு போனால் ரொம்ப லாஜிக்காக நினச்சி விளையாடணும் அப்படின்னா தென் E4 ஆட முடியும். ஜஸ்ட் கிக்கிங் த நைட் அவே. ஸோ நைட் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம குயின் B1 ஆடலாம். கூடிய விரைவில் நம்ம வந்து E5 அந்த மாதிரியான மூவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு கிங் சைடில் வந்து ஒரு நைஸ் அட்டாக் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பீஸ் கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எஸ்பெஷலி இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் குயின் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ரூக்குமே ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பானுக்கு தேவையான இனிஷியேட்டிவ் வந்து ஒயிட்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். சப்போஸ் நீங்கள் இந்த இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா பான் C5க்கு அப்புறம் நம்ம பிஷப்புமே ஆக்டிவேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, அதனால தான் வந்து பான் C5 ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ அதான் ஆடுறாரு. B இன்ட்டு C5. ஸோ நிறைய அம்புக்குறி இங்கே போட்டிருக்கேன். அதாவது இந்த பானுக்கும் 4 பானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது. இந்த டென்ஷன் எதுவுமே வந்து ரிலீவ் பண்ணாமல் அவர் குயின் B2 ஆடுறாரு. இதில் 2 ரிலீவ் பண்ணாலுமே பிளாக்கு பெனிஃபிட் தான். எக்ஸாம்பிள் D இன்ட்டு C5 விளையாண்டிங்க அப்படின்னா நைட் உள்ளே வரும். ஓகேங்களா, 1. 2வது C இன்ட்டு D5 விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப பிஷப் உள்ளே வரும். ஸோ பிஷப்புக்கு லைன் ஓப்பன் ஆகிடும். அதனால் அதை கண்டுக்காத குயின் B1 ப்ரோவோக்கிங் மூவ். என்னடா இது ப்ரோவோக்கிங் மூவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூக்கை நம்ம கூப்பிட்றோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூக் B1 ரூக் B8 விளையாடணும் அப்படின்னா தென் குயின் A1. இதில் என்ன பெருசாக அச்சீவ் பண்ணிக்கோம்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்டிவான பொசிஷன் தான். குயின் கார்னரில் இருந்தாலும் ஓரளவுக்கு கேம்குள்ளே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பட் கேமில் வந்து நைட் B6 விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் டென்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. வெட்டுறியா இல்லை நான் வெட்டவா அப்படின்ற மாதிரி. வெட்டலாம், கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்பை A5ல போட்டு பின்னில் போடுறாரு. அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பொசிஷனை ஓப்பன் பண்ணுறாரு. D இன்ட்டு C4க்கு அப்புறம் நைட் இன்ட்டு C4. இங்கே தான் வந்து இந்த இடத்துல பாருங்கள் 50 நிமிஷத்துலேருந்து 35 மாறி இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய டைம் வந்து இங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டிங்லிரன்னு. நைட் இன்ட்டு C4 இங்கே நிறையா மூவ்ஸ் அவர் கேல்குலேட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த ஏன்னா பின் இருக்குன்றதுனால ப்ளஸ் இந்த எக்ஸ்ரே பார்த்துருப்பீங்க நீங்கள். எத்தனை பானோ பீஸோ இருந்தாலும் அது கடைசியில் ஒரு பிரச்சனையாக ஆகும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸ்ரே வரும்போதெல்லாம். ஸோ அதுலேயும் அவர் கன்சிடர் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளோ நேரம் அவங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பிஷப் இன்ட்டு F3 ஆடுறாரு. இந்த இடத்துல நிறைய சுவாரஸ்யமான சில டாக்டிக்கல் ஐடியாஸ் வந்து நம்ம அவசியம் பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டைரெக்டாக நைட் இன்ட்டு C4 விளையாடலாமா? நைட் இன்ட்டு C4 நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் இன்ட்டு பிஷப் இன்ட்டு C7 ரொம்ப நேச்சுரலான மூவ். ஆனால் இது விளையாடிங்கன்னா பிளாக்குக்கு வந்து வின்னிங் பொசிஷன். பிஷப் இன்ட்டு D8 அடுத்தது ரூக் இன்ட்டு D8. இதுலேயும் இம்பேலன்ஸ் வரும். அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அடுத்து சரி ஓகேங்க, நம்ம ஏன் அதை வெட்டணும், நம்ம ரூக் இன்ட்டு C4 ஆடலாமே. ரூக் இன்ட்டு C4னா குயின் இன்ட்டு A5, குயின் இன்ட்டு B7. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேரியேஷன். வெட்டிக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், குயின் இன்ட்டு A2, குயின் இன்ட்டு E7, குயின் இன்ட்டு C4, நைட் டு E5. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. குயின் டேக்ஸ் E2, குயின் இன்ட்டு F7, கிங் H8, பிஷப் F3 அண்ட் தென் குயின் A2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான பொசிஷன். ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கிளியரான பொசிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இம்பேலன்ஸ்டான பொசிஷன். ஸோ அன்கிளியரான பொசிஷன் சொல்லியிருக்கணும். ஸோ கோயிங் பேக், இந்த கேப்சர் ஃபெஸ்ட்டும் இங்கே இருக்குது. அது தவிர்த்து இந்த இடத்துல வந்து நைட் டேக் C4 ஆடும்போது பிஷப் இன்ட்டு F3, அதுதான் வந்து கேமோட மூவ் ஆக்சுவலாக. ஸோ பிஷப் இன்ட்டு F3ல என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் இங்கே வந்து குகேஷ் வந்து சரியான மூவ் தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்காரு. பிஷப் இன்ட்டு B6 இன்செர்ட் பண்ணுறாரு. இங்கேயுமே நிறையா அந்த இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் எல்லாமே பிளாக்குக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிஷப் இன்ட்டு F3 அதே மாதிரியான ஒரு வேரியேஷன் நம்ம திரும்ப பார்க்க முடியும். பட் இந்த இம்பேலன்ஸில் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஈவன் வின்னிங் ஃபார் பிளாக் நவ். ஏன்னா 2 மைனர் பீசஸ் வந்து வச்சுருக்காங்க அகெயின்ஸ்ட் த ரூக். ஸோ இட்ஸ் டோட்டலி லூசிங் ஃபார் ஒயிட். ஸோ அதனால் பிஷப் இன்ட்டு B6 ரொம்ப சிம்பிளிஃபைடான மூவ். A இன்ட்டு B6, அடுத்த பிஷப் இன்ட்டு F3, ரூக் A6, ஜஸ்ட் அந்த பானுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் லைவில் கூட கேட்டிருந்தாரு, இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் B8 ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நைட் E5 வந்து ஸ்ட்ராங்கான மூவ். பட் குயின் ரூக் A6மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து தேவைப்படுற நேரத்தில் இந்த பானையும் வெட்ட முடியும். அதுதான் நடந்திருக்கும் கேம்லையும். அண்டு தேவைப்படுற நேரத்தில் இந்த பிஷப் இல்லாத போது நைட் D5ல இருக்கும்போது நம்ம ரூக்கை டபுள் கூட பண்ண முடியும். அதனால தான் டிங்லிரன் வந்து ஆக்டிவாக விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் குகேஷ் வந்து ஏதாவது
ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா தென் ஹேஸ் டு ப்ளே நைட் E5. இதுதான் ஒன்லி ஆப்ஷன். கொஞ்சம் அந்த எட்ஜை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி அடுத்து இந்த எக்ஸ்ரேவை இன்னும் பலுப்படுத்துறது. கேமில் ஒரு குயின் B5 விளையாடுறதுலாம் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகுது. திரும்பவும் சிம்பிளிஃபை ஆகுது ஆக்சுவலாக. நைட் இன்ட்டு B6 போகிறாரு. அடுத்து குயின் A7. குயின் A7க்கு பதில் ரூக் B8 இப்போ விளையாடலாமா? இப்போ விளையாடினா D இன்ட்டு C5 இருக்குது. என்ன சொல்கிறது, நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு கிடச்சிரும், அதனால் பிரச்சனை கிடையாது. குயின் A7. ஸோ குயின் A7க்கு அப்புறம் D இன்ட்டு C5 வந்து நம்ம வந்து குயின் B1 வந்து பார்க்குறோம். அண்ட் அதே போல் இந்த இடத்துல D இன்ட்டு C5 இப்போ விளையாடலாமா? ஏன்னா இப்போ நைட்டுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனைலாம் வராது. இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடும். திரும்ப திரும்ப அதே மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க மாதிரி இருக்கும். ஸோ குயின் B1 போகிறாரு. அதாவது ஐடியா என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணாமல் குயினை போர்டில் வச்சு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் பண்ணலாம், கேமை கொண்டு போகலான்றது தான் அவரோட எண்ணம். ஸோ ரூக் டு B8. ரூக் B8க்கு அப்புறம் D இன்ட்டு C5 விளையாடுறாரு. ரூக் A6 வந்ததுக்கப்புறம் குயின் டு B5. ஸோ திரும்பவும் குயின் B5 வருது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து குகேஷ் வந்து இங்கே திங்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குயின் B5க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C5. இங்கே ஆக்சுவலாக நிறைய நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் லைவ் அனலைசிஸில் கூட பேக் ரேங்க் செக்மேட் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் எதுவும் டேரெக்டான பேக் ரேங்க் செக்மேட் கிடையாது. அதாவது பிளாக் ஏதாவது பிளெண்டர் பண்ணால் நம்ம பேக் ரேங்க் இஷ்யூ வரும். அந்த லைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமில் வந்து குயின் இன்ட்டு C5 பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ரூக் இன்ட்டு C5 நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போது இந்த நைட்டை எப்படி ரீகேப்சர் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக 3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுதான் வந்து ரூக் A இன்ட்டு B6 விளையாடுறது. இதுதான் கரெக்டான மூவ். சப்போஸ் நீங்கள் வந்து குயின் இன்ட்டு B6 விளையாடிங்க அப்படின்னா நவ் யூ ஆர் ஆக்சுவலி லூசிங் த கேம். ஏன் அப்படின்னா குயின் டு C4 நம்ம வந்து இப்போ பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பேக் ரேங்கில் செக்மேட் வைக்க பார்க்குறோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எக்ஸாம்பிள் நீங்கள் H6 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ ஸ்கீவர், யூ ஆர் கெட்டிங் த ஸ்கீவர் நவ். ஸோ A6ல் இருக்கக்கூடிய ரூக்கு ஆல்ரெடி அட்டாக்கு, இப்போ ஒரு அட்டாக்கு. ஸோ பை டு த ரூக். ஸோ அதே போல் சரி ஓகேங்க, அந்த ரூக்கு தானே பிரச்சனை. சரி ஓகே, நான் ரூக் A7 விளையாடினா தென் ரூக் B5. இந்த பக்கம் ஸ்கீவர். ஸோ என்னடா ஸ்கீவர் அப்படின்னு பார்த்தா இது வந்து டாக்டிக்கல், என்ன சொல்கிறது, ஒரு பேக் ரேங்காக இந்த ஸ்கீவர் வந்து பண்ணுறோம். ஒரு டெம்பரரி சாக்ரிஃபைஸ். குயின் இன்ட்டு B5, ரூக் இன்ட்டு B5 விளையாடினா ரூக் டு D8, நைட் பிளாக்ஸ் அண்ட் தென் ரைட் டெக்ஸ் ரூக் டெக்ஸ் நைட் வந்து செக்மேட் ஆகிடும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C5 சரியான நகர்வு. அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B6. அதே போல் இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் B6 இந்த பொசிஷனில் விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூக்கு அப்புறம். இது வந்து முன்னாடி பார்த்தது வேற மூவ். பட் இப்போ நம்ம விளையாடணும் அப்படின்னா அகெயின் ரூக் A1. குயின் ஆக்சுவலாக ட்ராப். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பொசிஷனில் அதுவும் ஒரு என்டையர் ஃபைல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணுறோம். இந்த பக்கம் இந்த ரூக் வந்து ஆக்குபை பண்ணுறதுனால இந்த லைட் ஸ்கொயர்ஸில் பிஷப் வந்து லைட் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆகுது. ரூக் A6 விளையாண்டிங்க அப்படின்னா தென் குயின் இன்ட்டு A7 நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ரூக்கே கிடச்சிரும். ஸோ அதனால் திரும்ப இந்த பொசிஷனில், போன பொசிஷனில் ரூக்கால் வெட்டக்கூடாது, இந்த பொசிஷனில் குயினால் வெட்டணும். ஓகேங்களா? ஸோ மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். போன பொசிஷனில் குயினால் வெட்டக்கூடாது, இந்த பொசிஷனில் குயினால் தான் வெட்டணும். ஸோ குயினால் வெட்டினா தான் கரெக்டான. ஸோ அதுக்கப்புறம் ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு என் கேம் வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிடுறேன். எல்லா திமேட்டிக் ஐடியாவும் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ரேண்டம் அண்ட் ஷஃப்லிங் மூவ். இதில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் யார் பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பிளாக் இஸ் பெட்டர். கிங் F3, ரூக் A3, கிங் G6, ரூக் B3. ஸோ ஜஸ்ட்டு ஷஃப்லிங் மூவ் தான். நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை. ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாகவே காமிச்சிட்றேன் மூவ்ஸ் எல்லாத்தையும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. டிங்லர் வின் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அது வந்து ரூக் பான். கடைசியில் வந்து இந்த மாதிரி ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிவிட்டு ரூக் பான்றதுனால இது வந்து ட்ரா ஆக்குறாங்க. ஸோ கிங் டேக்ஸ் H4, அதாவது என்டையர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணி தனியாக வந்து 2 கிங்கையும் நிறுத்தி ட்ரா ஆக்கிட்டாங்க. எஸ், நீங்கள் ஏற்கனவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி தான் ட்ரா ஆச்சு. பட் நாளைக்கு கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் லைவ் ஸ்ட்ரீமிங் மறக்காமல் வந்து நமக்கு 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளே நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வருவேன். நாளைக்கும் 10வது கேமோட லைவ் ஸ்ட்ரீமிங். மறக்காமல் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2-2:30 மணி அந்த மாதிரி டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஃப்ரைடே அன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் மொபைலில். என்னடான்னு பார்த்தா ஃபீடே வந்து ஆர்வத்தில் அவங்க வந்து 10வது ரவுண்டுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னடான்னு சொல்லி நான் பதட்டப்பட்டு போய் ஷெடியூலில் செக் பண்ணால் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆர்வத்தில் வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட். ஸோ அதனால் நாளைக்கு தான் லைவ் ஸ்ட்ரீமிங் சொல்ல வரேன். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்
எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ அதே போல் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஷேரிங்ஸ் அண்ட் லைக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி லாஸ்ட் வீக்கில் கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து புதுசுன்னு சொல்ல முடியும் சேனலை பார்த்துருக்காங்க. அதில் 3000 ஷேர் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரீச் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட். அண்ட் 300 லைக் தான் கிடச்சிருக்கு என்டையர் வீக்குக்கு வீடியோஸ்க்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.